الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. قال الله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. وعن ابن عمر رضي الله تعالى عنه أنه قال: كنت مع رسول الله صلى الله عليه وسلم فجاءه رجل من الأنصار فسلم على النبي ثم قال: يا رسول الله أي المؤمنين أفضل؟ قال: أحسنهم خلقا. قال: فأي المؤمنين أكيس؟ قال: أكثرهم للموت ذكرا وأحسنهم لما بعده استعدادا أولئك الأكياس أو كما قال صلى الله عليه وسلم. புகழனைச்சும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் சாந்தி நபி சன்மார்க்க போதகர் முஸ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாருடைய அடிச்சுவடுகளை, புத்திமதிகளை, போதனைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள் மற்றும் கயாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் இந்த புனிதமான முபாரக்கான தீனுல் இஸ்லாத்திலே பிறக்கக்கூடிய, நுழையக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகுக. புனிதமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் இல்லமாம் இம்மஸ்ஜிதுல் நேர காலத்துடன் நவைத்துல் இஅ்திகாஃப ஃபீ ஹாதல் மஸ்ஜித் லில்லாஹி தஆலா என்ற நல்ல நிய்யத்துடன் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, இறைநேசர்களே, வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் படைச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் உணர்வனை அஞ்சு கொள்ளுமாறும் பயந்து கொள்ளுமாறும் தக்வா செய்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கொஞ்சம் இடவழிகளை நிரப்பி உட்கார்ந்து கொண்டால் மஜ்மாவுக்கு அழகாக இருக்கும். முன்னால் உள்ள ஸ்பேஸ்களை ஃபில் பண்ணி உட்காருங்க. ரெண்டு பக்கத்திலையும் தான், முன்னாலேயும் இருக்குது. ஸ்பேஸ்களை ஃபில் பண்ணுங்கள். பின்னால் இருக்கக்கூடிய வாலிபர்கள், மூத்தவங்க, வயசாளிகள், கஷ்டமானவங்க பின்னுக்கு இருப்பாங்க. மற்றவங்க முன்னால் வந்து சேர்ந்து கொள்ளும். பெரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவன் விரும்பின விதத்தில் அல்லாஹ் படைப்புகளை படைத்தான். மனிதர்களை சிறந்ததாக ஆக்கினான். அதிலையும் சிறந்தவர்கள் முஸ்லிம்களாக இன்றைக்கு நாங்கள் இன்றைய ஜும்ஆவில் வீற்றிருக்கிறோம். முஸ்லிம்கள் என்றதனால எங்களுக்கென்று சொல்லி சில நம்பிக்கைகள், சில கோட்பாடுகள் இருக்குது. நாங்கள் முக்கியமான 6 விஷயங்களை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறோம். ஆமன்து பில்லாஹ் வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிர் வ பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. இதில் 5வது அம்சம்தான் வ பில் யௌமில் ஆஹிர், கியாமத்துடைய நாள். அதை கொண்டு நாங்கள் எல்லாரும் ஈமான் கொண்டிருக்கிறோம். மீண்டும் இன்னொரு வேர்ல்டில் நாங்கள் எழுப்பாட்டப்படுவோம். கியாமத்துடைய நாளையில் மீண்டும் நாங்கள் எழுப்பாட்டப்படுவோம் என்ற நம்பிக்கையோடு வாழக்கூடியவங்க. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, கியாமத்துடைய நாள் என்று வரும் பொழுது, கியாமத்துடைய நாள் அதில் நிறைய அம்சங்கள், நிறைய ப்ரொசஸ்கள் இருக்குது. அதில் ஒன்று அது மீசானாக இருக்கலாம். அடுத்தது பட்டோலைகள், ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பட்டோலை கொடுக்கப்படும் ஒரு நிகழ்வு. அடுத்தது முழு கோடி மக்களும் சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தின் ஊடாக சொர்க்கத்தை நோக்கி பயணிக்கும் அந்த பயணமாக இருக்கலாம். இன்னொன்று கியாமத்துடைய நாளையில் ஒவ்வொரு மனிதர்களுக்கும்
ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அல்லாஹ் விசாரிக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய விசாரணை மன்றம், ஹிசாப், அந்த கேள்வி கணக்காக இருக்கலாம். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கயாமத்துடைய நாளையில் இந்த எல்லாத்திலையும் இந்த விசாரணை என்றது சாதாரண விடயம் அல்ல, ரொம்ப பயங்கரமானது. அல்லாஹ்வுடைய விசாரணை மிகவும் பயங்கரமானது. ஏனென்றால் அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. முதலாவது, அல்லாஹ்வினுடைய விசாரணை மன்றத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் தனியத்தான் அந்த விசாரணையில் போய் நிற்கணும். யாரும் சேர்ந்து அல்லது ஒரு ஃபேமிலி பேக்கேஜில் அல்லது ஜோடாக அல்லாஹ் எடுக்கிறது இல்லை. அல்லாஹு தஆலா சூரா மரியம்ல அல்லாஹ் சொல்றான், வகுல்லுஹும் ஆதீஹி யௌமல் கியாமத்தி ஃபர்தா. கியாமத்துடைய நாள் நிகழும் பொழுது ஒவ்வொரு மனிதர்களும் நீங்க தனியத்தான் எனக்கிட்ட வரணும் என்றது அல்லாஹு தஆலா சொல்றான். எனவே அல்லாஹ்வினுடைய விசாரணை மன்றம் முதலாவது அது தனிய அல்லாஹ் 1 by 1 அல்லாஹ் ஒவ்வொருத்தராக விசாரிக்க போறான். ரெண்டாவது, என் பயங்கரம் என்றா அந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ல, அந்த விசாரணை மன்றத்தில் யாரும் எந்த விதமான உதவியும் யாருக்கும் செய்ய முடியாது. அல்லாஹு தஆலா சூரா ஸுஹ்ருஃப்ல அல்லாஹ் சொல்றான், அல் அஹில்லாஉ யௌமஇதின் பஅதுஹும் லிபஅதின் அது. அந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், விசாரணை மன்றம் அமைக்கப்பட்ட அந்த கியாமம் எப்படி இருக்கும் என்றால், உலகத்தில் உயிர் போல வாழ்ந்தவங்க கியாமத்துடைய நாளையில் என்ன செய்வாங்க? அதுவுகளாக, எதிரிகளாக, விரோதிகளாக மாறிடுவாங்க. நீ யாரென்று எனக்கு தெரியாது என்று ஒவ்வொருத்தரும் ஒதுங்கிடுவாங்க. அல்லாஹ் சூரத்துல் முஃமினூன்ல சொல்றது, ஃபைதா நுஃபிக ஃபிஸ்ஸூர், சூர் ஊதப்பட்டிருச்சுதென்றா ஃபலா அன்சாப பைனஹும், எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லைங்க. எந்த விதமான அன்சாபுகளும், நெசபுகளும், பரம்பரைகளும், வம்சங்களும், குடும்ப உறவுகளும், அங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ற ரிலேஷன்ஷிப் அந்த சூர் ஊதப்பட்டிருச்சுதென்றால் அல்லாஹ் சொல்றது எந்த விதமான உறவு முறைகளும் கிடையாது. இன்னொரு சூரா அபஸையில் அல்லாஹ் சொல்றது, ஒவ்வொருத்தரையும் கண்டு விரண்டோடுவார்கள். எனவே அல்லாஹ்வினுடைய விசாரணை மன்றம் யாராலையும் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய முடியாது. அது சுயநலமான பூமி, செல்ஃபிஷ் வேர்ல்டு. அதுல யாரும் யாரை பற்றியும் கேர் பண்றதும் இல்லை, வலாயத்தை சாலூன், யாரை பற்றி விசாரிச்சு கொள்றதும் இல்லை. அப்படி ஒரு செல்ஃபிஷான வேர்ல்ட் தான் அந்த கியாமத்துடைய நாள் விசாரணை மன்றம். மூணாவது காரணம், அல்லாஹ் என்ன செய்வான் என்றா, விசாரணைக்கு எடுக்கும் பொழுது முதலாவது அல்லாஹ் எல்லாருடைய வாய்க்கும் அல்லாஹ் லாக் பண்ணிடுவான். சூரா யாசீன்ல சொல்ற மாதிரி, அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம், அங்க எதையும் பேசி சமாளிக்க இயலாது, எதையும் பேசி விளங்கப்படுத்த இயலாது. எத்தனையோ பேர் எங்கள்கிட்ட கேள்வி கேட்கும் பொழுது நாங்க பிழைதான் செஞ்சிருந்தாலும் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க போவோம். நான் செஞ்சேன் தான், ஆனால் அது ஏன் செஞ்சேன் தெரியுமா, எப்படி செஞ்சேன் தெரியுமா, எந்த நியத்துல செஞ்சேன் தெரியுமா, என்ன சிச்சுவேஷன் தெரியுமா, கொஞ்சம் அதை என்ன செய்ய போவோம் என்றா தஅவீல் எக்ஸ்பிளைன் பண்ண போவோம் நாங்க. ஆனா டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ல எந்த விதமான எக்ஸ்பிளனேஷனும் இல்லை. எதையும் ஒரு வார்த்தையா அல்லாஹ் இதுக்குத்தான் இப்படி செஞ்சேன் என்று பேசக்கூடிய எந்த ரைட்ஸும் இல்லை. அல்லாஹ் அல்யௌம நக்திம் அலா அஃப்வாஹிஹிம், அல்லாஹ் முதலாவது வாய்க்கு லொக்க போட்டுருவான். வாய்க்கு லொக்க போடுறது மட்டும் இல்லை, வதுகல்லிமுனா ஐதீஹிம், கை பேசும், வதஷ்ஹது அர்ஜுலுஹும், கால் சாட்சி சொல்லும். எனவே விசாரணை மன்றம் ரொம்ப பயங்கரமானது. துன்யாவுடைய விசாரணைகளை போல அல்ல அந்த விசாரணை மன்றம். நாலாவது காரணம், அது ஒரு வித்தியாசமான சூழல். இந்த துன்யாவை போல அல்ல. அல்லாஹு தஆலா சூரா இப்ராஹிம்ல அல்லாஹ் சொல்றது, யௌம துபத்தலுல் அர்த் கைரல் அர்தி வஸ்ஸமாவாத். அந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், மனிதர்களே, நீங்க வாழ்ந்த வானம் பூமி அதல்லாத வேறொரு இடத்துல தான் நீங்க விசாரிக்கப்படுவீங்க. இது நாலாவது காரணம். அஞ்சாவது காரணம், அங்க ரிலாக்ஸா, ஃப்ரீடமா அந்த அல்லாஹ்வுடைய விசாரணை மன்றத்தில் நிற்க முடியாது. காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தலைக்கொரு ஜானுக்கு மேல சூரியன். முதலாவது காரணம்,
எல்லாரும் தனித்தனியே விசாரிக்கப்படுவாங்க. ரெண்டாவது, யாராலையும் யாருக்கும் எந்த விதமான உதவியும் கிடையாது, சுயநலமான செல்ஃபிஷ் பூமி. மூணாவது, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வாய்க்கு லொக்க போற்றுவான். நாலாவது காரணம், டிஃபரண்டான ஒரு பிளேஸ், யௌம துபத்தலுல் அர்த், வானம் பூமி அல்லாத இன்னொரு இடத்தில் அல்லாஹு தஆலா விசாரணை அமைப்பான். வபரசூலில்லாஹில் வாஹிதில் கஹார், அடக்கியாலும் அல்லாஹுக்கு முன்னிலையில் எல்லாரும் கியூல நிற்பாங்க, அணிவகுத்து நிற்பாங்க. அஞ்சாவது காரணம், எந்த விதமான ரிலாக்ஸோடையும் ஃப்ரீடமாக அங்கே பதில் சொல்ல முடியாது, ஏனென்றால் தலைக்கு ஒரு ஜானுக்கு மேல சூரியன். ஆறாவது, என்ன பிரச்சனைண்டா விசாரிக்கிறது, எங்களை போல சாதாரண மனிதன் கிடையாது, விசாரணை நடத்துறது அகிலங்களை படைச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ சரீஉல் ஹிசாப். அல்லாஹு தஆலா சூரா இப்ராஹிம்ல சொல்றான், அல்லாஹ் விசாரிக்கிறதுல ரொம்ப தீவிரமானவன், கடுமையாக அல்லாஹ் விசாரிப்பான். இது ஆறாவது பிரச்சனை. ஏழாவது பிரச்சனை, அந்த கியாமத்துடைய நாள் முழு நிசப்தம், எந்த விதமான சப்தமும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் ஹதீஸுல் குத்ஸில சொல்றான், அல்லாஹ் கேட்பான், அனல் மலிக், இன்றைய நாள் நான் தான் மலிக், நான் தான் அரசன், நான் தான் கிங். ஐனல் முலூக்குல் ஜப்பாரீன், உலகத்தில் அடக்கி ஆண்டு கொண்டிருந்த மக்கள் எங்க, அந்த அரசர்கள் எங்க? ஐனல் முத்தக்கப்பிரூன், பெருமை அடிச்சவங்க எங்க, மார்பு தட்டினவங்க எங்க? முழு ஏகாதிபத்தியமும் கியாமத்துடைய நாளையில நிசப்தமாக இருக்கும். அல்லாஹ் கேட்பான், ஐனல் ஜப்பாரூன், அடக்கி ஆண்டவங்க, அதிகாரம் செலுத்தினவங்க எங்க? யாரும் பேச மாட்டீங்களா? முழு நிசப்தம் நிகழ்ந்து கொண்டிருக்கும். அல்லாஹு தஆலா விசாரணை மன்றத்தில் என்னையும் உங்களையும் எடுக்கும் பொழுது, எட்டாவது பிரச்சனை, அல்லாஹ்விடத்தில் எந்த ஒன்றையும் ஒரு கடுகளவாவது, ஒரு கடுகளவாவது, ஒரு அணுவளவாவது அல்லாஹ்விடத்தில் எதையுமே மறைச்சிட முடியாது. அல்லாஹு தஆலா சூரா முஃமின்ல சொல்றான், லா யக்ஃபா அலல்லாஹி மின்ஹும் ஷை, அல்லாஹ்விடத்தில் எந்த ஒன்றையும் மறைக்க முடியாது. அல்லாஹ் எட்டாவதான விஷயம். ஒன்பதாவது, அங்க எந்த பிரயோசனமும் எந்த சொத்து செல்வங்களாலையும் இல்லை. அல்லாஹு தஆலா சூரத்து ஷுஅரால அல்லாஹு தஆலா சொல்றான், யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன், எந்த செல்வங்களும் எந்த கோடிகளும் எந்த பரம்பரையும் எந்த விதமான ஒரு சின்ன ஒரு நலவை கூட செய்ய முடியாது. பத்தாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சில மனிதர்களை அல்லாஹ் துருவி விசாரிப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் யார துருவி ஆழமாக விசாரிக்க ஆரம்பிச்சானோ அந்த அடியான் நாசமா போய்த்தான், அந்த அடியான் நாசமாகிட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் யாரை கூப்பிட்டு மேலோட்டமா நாளை கேள்வியை கேட்டு சரி நீங்க போங்கன்றானோ அவர்தான் வெற்றியாளர். அல்லாஹ் யாரை அல்லாஹ் தோண்டி துருவி அல்லாஹ் விசாரிக்க ஆரம்பிச்சானோ அவர் நாசமடைஞ்சிட்டாரு. இந்த 10 காரணங்களினாலேயும் அந்த விசாரணை மன்றம் மிக மிக பயங்கரமானது. இந்த 10 காரணங்களினாலேயும் எனிவன் பின் இஸ்லாமிய உறவுகளே, இந்த விசாரணை மன்றத்தில் நான் நீங்க எல்லாரும், எங்களோட ஃபேமிலியில் ஒவ்வொருத்தரும், முஸ்லிம்ஸ் நான் முஸ்லிம்ஸ் ஒவ்வொருத்தரும் அல்லாஹுக்கு முன்னால அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அல்லாஹ்வுடைய இந்த விசாரணை மன்றத்தில் நான் நீங்க எல்லாரும் தனிய போய்த்து நிற்க போறோம். அல்லாஹ் நான் சொன்ன இந்த 10 ஸ்டெப்லையும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் நிச்சயமாக விசாரிக்க போறான். எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் எதுக்கு விசாரிப்பான்? அல்லாஹ் என்னத்தைய விசாரிப்பான்? அன்புக்குரியவங்களே, அல்லாஹ் என்னத்தைய விசாரிக்க மாட்டான். அல்லாஹ் அவ்வளவையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் விசாரிப்பான். நாங்க பார்த்தது, கேட்டது, பேசினது, சிரிச்சது, கற்பனை பண்ணினது, கண் சாடை செஞ்சது, கண்ணால பேசினது, ரசிச்சது, சம்பாதிச்சது, செலவழிச்சது, வீண்விரயம் செஞ்சது, தொட்டது, பிடிச்சது, நடந்தது,
அல்லாஹ் எல்லாத்தையும் அல்லாஹ் விசாரிப்பான். நுகர்ந்தது, கற்பனை செஞ்சது, நியத்து வச்சது, பிளான் பண்ணினது, அல்லாஹ் ஒவ்வொன்றையும் அல்லாஹ் விசாரிக்க ஆரம்பிப்பான். கொடுக்கல் வாங்கல் செஞ்சது, ஜோக் பண்ணினது, அல்லாஹ் எல்லாத்தையும் விசாரிப்பான். இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத் குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. அல்லாஹ் சூரத்துல் இஸ்ராவுல சொல்றான், நிச்சயமாக உங்களோட செவிப்புலன்களும் பார்வையும் உங்களோட கல்புகளும் நிச்சயமாக விசாரிக்கப்படும். கல்புல கற்பனை பண்ணினதையும் அல்லாஹ் நிச்சயமாக விசாரிப்பான். இது மட்டும் இல்ல, சாப்பிட்டதையும் அல்லாஹ் விசாரிப்பான். சாப்பிட்டதை அல்லாஹ் விசாரிப்பான் என்றா, மிஞ்சி வீசினது அல்லாஹ் விசாரிக்க மாட்டானா? வீண்விரயம் செஞ்சது அல்லாஹ் விசாரிக்க மாட்டானா? அல்லாஹு தஆலா தும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம், கியாமத்துடைய நாளையில ஒவ்வொரு நிஅமத்துகளும் அல்லாஹ் விசாரிப்பான் என்ற அந்த ஆயத்தினுடைய தஃப்சீருக்கு கீழால் எழுதுறாங்க, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை கடும் பசி, வீட்டிலிருந்து வெளியே போனாங்க. வீட்டுள்ள கொண்டும் இல்லை. அங்கே போன ஹஸரத் அபூபக்கர் இருக்கிறாரு, அவருக்கும் அதே பிரச்சனை, வீட்டில் ஒன்றும் இல்லை, ரோடுக்கு வந்திருக்கிறாரு, பசி. சேம் ப்ராப்ளம் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு. 3 பேரும் போனாங்க ஒரு அன்சாரி சஹாபியுடைய வீட்டில். அவர் ஒரு ஆடை அறுத்து அவர் சாப்பாடு கொடுத்தாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டு முடிஞ்சு வெளியே வரும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 தோழர்கள்ட்டையும் சொன்னாங்க, லதுஸ்அலுன்ன அன் ஹாதா யௌமல் கியாமா. இப்போ நாங்கள் திங்கிறதுக்கு சாப்பாடு இல்லாமல் ரோடுக்கு வந்து இன்னொருத்தர வீட்டில் போயிட்டு அவர் தந்த விருந்தை சாப்பிட்டு வாரோமே, நிச்சயமாக இதற்கும் அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் விசாரிப்பான் என்றதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே அன்புக்குரியவங்களே, சாப்பிட்டது, வீசினது, வீண்விரயம் செஞ்சது எல்லாத்தையும் அல்லாஹ் விசாரிப்பான். உள்ளத்தில் கடுகளவு முகஸ்துதி, கடுகளவு பெருமை, கொஞ்சம் சின்னதோண்டு கொஞ்சம் ஒரு பெருமை வந்துச்சுது, பொறாமை வந்துச்சுது, கஞ்சத்தனம் வந்துச்சுது, பொய் வந்துச்சுது. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் பசியில் போயிட்டு இன்னொருத்தர வீட்டில் சாப்பிட்ட சாப்பாடு அல்லாஹ் விசாரிப்பானண்டா, நானும் நீங்களும் தொழக்கூடிய ஜுமாவ் அல்லாஹ் விசாரிக்க மாட்டானா? எங்கட ஃபஜ்ர் அல்லாஹ் விசாரிக்க மாட்டானா? எங்கட இமாம் ஜமாத் அல்லாஹ் விசாரிக்க மாட்டானா? எங்கட திலாவத் அல்லாஹ் விசாரிக்க மாட்டானா? அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் துருவி விசாரிக்க ஆரம்பிச்சா நாசம் அடைஞ்சிடுவோம். எனவே அன்புக்குரியவங்களே, இந்த அல்லாஹுடைய விசாரணையை இன்னும் டீப்பாக விளங்கினா மனிதர்கள் யோசிப்பாங்க, நாங்கெல்லாம் கியாமத்துடைய நாளையில் தப்ப வழியில் நாசமடைஞ்சிருவோம் என்று மனிதர்கள் நினைப்பாங்க. எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, கியாமத்துடைய நாளையில் திடீரென்று நீங்கள் விசாரிக்கப்படும் பொழுது மாட்டிக்கொள்வீங்க. எனவே ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு, கியாமத்துடைய நாள் முழு கோடி மக்களுக்கு முன்னால அல்லாஹுடைய சன்னிதானத்தில், அல்லாஹுடைய விசாரணை மன்றத்தில் அல்லாஹ் தனியை கூப்பிட்டு உங்களோட பக்கமாக பரட்டி விசாரிக்க முன்னால உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, ஹாசிபு அன்ஃபுஸக்கும், நீங்களே உங்களை செல்ஃப் இன்குவாரி செஞ்சு கொள்ளுங்க, நீங்களே உங்களோட முஹாசபா செஞ்சு கொள்ளுங்க, தனியை விசாரிச்சு கொள்ளுங்க, இது உங்களுக்கு பயனளிக்கும் என்று சொல்லி ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க. அன்புக்குரிய வாலிபச்சி தேவிகளே, அன்புக்குரிய வியாபாரிகளே, 10 வருஷம் பிஸ்னஸ் செஞ்சுட்டு 10 வருஷத்தினுடைய கணக்கை ஒரு இடத்துல உட்கார்ந்து நாங்கள் எழுத போனோமேண்டா, 10 வருஷத்தினுடைய கணக்கை நாங்கள் பார்க்க போனோமேண்டா, ஏராளமான பிரச்சனைகளுக்கு மாட்டிக்கொள்வோம். எங்கே ஷார்ட் ஆகுது என்று விளங்காது, எங்கே மிஸ் ஆகிச்சது என்று விளங்காது, எங்கே களவு போச்சுது என்று விளங்காது. 10 வருஷத்துடைய கணக்கை ஓவர் த நைட் எங்களுக்கு செஞ்சு முடிக்கலாம், மாட்டிக்கொள்வோம். இதே போல தான் எங்களோட மொத்த லைஃபுக்குரிய என்குவாரி அல்லாஹ் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டில் நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த 10 சிச்சுவேஷன், அந்த 10 நிலைமைகள் இருக்கக்கூடிய அந்த விசாரணை மன்றத்தில் அல்லாஹ் விசாரிக்க பிடிச்சானண்டா, பேசக்கூடிய என்னாலையும் கேட்குறவங்களாலையும் தப்பிக்க நினைக்கலாது.
மாட்டிக்கொள்வோம், கடுமையாக மாட்டிக்கொள்வோம். எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அப்பப்ப எங்களை நாங்கள் செல்ஃப் இன்குவாரி செஞ்சு கொள்வது, எங்களை பற்றி அண்டண்டைக்கு எப்படி எங்களோட அன்றாட கணக்கு வழக்குகள் அண்டண்டைக்கு நாங்கள் கிளியர் பண்ணுறோமோ, இதுபோல் எனக்கும் அல்லாஹுக்கும் இடையில் உள்ள கணக்கு வழக்குகளை அண்டண்டைக்கு நான் கிளியர் பண்ண இல்லை என்றா டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டில் மாட்டிக்கொள்வோம். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் விசாரிக்கும் பொழுது பில விளங்கும், ஆனால் அதை கரெக்ஷன் செய்யலாம். கரெக்ஷன் செய்கிறதுக்குண்டான சான்ஸ் அங்கே இல்லை. ஆனால் இன்றைக்கு நாங்கள் தன்னைத்தான செல்ஃப் இன்குவாரி செஞ்சு கொள்வோம் என்றா பில விளங்கும், எங்களை கரெக்ஷன் செஞ்சு கொள்ளலாம். இன்றைக்கு நான் ஏன் இந்த தவறை விட்டேன், நாளைக்கு இதே தவறு நடக்கக்கூடாது என்றால் நான் என்ன செய்யணும், என் லைஃப்பில் எதை நான் சேஞ்ச் பண்ணணும் என்றதை எங்களால் கண்டுபிடிக்கலாம். இன்னும் நானும் நீங்களும் எழுதி கொண்டிருக்கக்கூடிய என்னோட லைஃப் ஸ்டோரி, நாங்கள் இன்னும் எங்களோட பேனை எடுத்து நாங்கள் ஒரு புக் எடுத்து எங்களோட லைஃப் ஸ்டோரியை நாங்கள் அப்படி எழுதலை. ஆனால் மலக்குமார்கள் என்னோட லைஃப் ஸ்டோரியை மலக்குமார்கள் எழுதி கொண்டிருக்கிறாங்க. இந்த அடியான் எத்தனை மணிக்கு எழும்பின, என்ன செஞ்ச, என்ன பேசின, எதை பார்த்த, எதை சர்ச் பண்ணின, எதை தேடின, எதை ஷாப் பண்ணின, எதை கதைச்ச, யாருக்கு என்ன வார்த்தையை பயன்படுத்தின, ஒவ்வொன்றையும் என்னோட ஹிஸ்டரியை மலக்குமார்கள் ஒவ்வொரு செகண்ட் பை செகண்ட் மலக்குமார்கள் எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் மிகப்பெரியதொரு சான்ஸ் தந்திருக்கிறான். அல்லாஹ் மிகப்பெரியதொரு ஆப்பர்ச்சுனிட்டி அல்லாஹ் தந்திருக்கிறான். அடியானே, மலக்குமார்கள் எழுதுறாங்க தான் வாப்பா, ஆனால் யூ கேன் சேஞ்ச், உன்னால் அதை மாற்ற முடியும். எதுவரைக்கும் மாற்ற முடியும்? எதுவரைக்கும் மாற்ற முடியும்? சக்கராத்துடைய நிலைமையில ரூஹ் கலட்டப்படும் பொழுது தொண்டை குலுக்கி ரூஹ் வரும் வரைக்கும் அடியானே யூ கேன் சேஞ்ச், ஒன்னால அந்த ஹிஸ்டரியை மாற்றலாம். அல்லாஹ் அதுக்குரிய அவகாசத்தை தந்திருக்கிறான். எனவே அண்டண்டைக்கு எங்களை நாங்கள் செல்ஃப் இன்குவாரி செஞ்சு கொள்வோம் என்றா எங்களோட மலக்குமார்கள் எங்களை பற்றி எழுதுறத நெக்ஸ்ட் டே எங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு பொன்னான சந்தர்ப்பத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு தந்திருக்கிறான். எனவே அன்புக்குரியவர்களே, செல்ஃப் அக்கௌண்டபிலிட்டி, செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, என்ன பற்றின ஒரு சுயமதிப்பீடு, நான் யாரு என்றதை அப்பப்போ கேட்டுக்கொள்வோமாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் சரி செஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் மௌத்தாவி கியாமத்துடைய நாளையில் எந்த விதமான அவகாசமும் இல்லை. அதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூட இயலாதுண்டா வேறு எதுவுமே செய்ய முடியாது. எனவே தான் நசாயில பதிவாகுது, ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லா சொல்றாங்க, இன்னல் முஃமின் கவ்வாமுன் அலா நஃப்ஸி. உண்மையான ரியல் முஃமின் என்ன செய்வார்ண்டா, அவர் எப்பையும் தன்னை ரீட் பண்ணி கொண்டு இருப்பார். அவர் செல்ஃப் ரீட் பண்ணுவார். எப்பையும் தன்னை அவர் கண்காணிச்சு கொண்டிருப்பார். யுஹாசிபு நஃப்ஸஹு லில்லாஹ், அல்லாஹ்ட்ட போய்த்து மாட்டிடக்கூடாதுன்றதுனால எப்பையும் செல்ஃப் இன்குவாரி செஞ்சு கொண்டிருப்பார். வஇன்னமா ஹஃபல் ஹிசாம், கியாமத்துடைய நாளையில் ஒரு சாராருக்கு கேள்வி கணக்கு லேசாகும். கேள்வி கணக்கு லேசாகிற கூட்டம் யாருண்டா, அலா கௌமின் ஹாசிபு அன்ஃபுஸஹும் ஃபித் துன்யா, துன்யாவில் அப்பப்போ தன்னை இன்குவாரி பண்ணி கொண்டாங்களே அந்த மக்கள் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ல அவங்களோட கேள்வி கணக்கு லேசாகும். வஇன்னமா ஷக்கல் ஹிசாப், யாருக்கு கேள்வி கணக்கு கடினமாகும் என்றா அவங்க என்ன செஞ்சாங்க, எந்த விதமான முஹாசபாவும் செய்யாத மக்கள் திடீரென்று அவர்களுடைய 55, 60, 70, 85 அல்லது 18, 20, 32 அந்த வாழ்க்கைக்குரிய மொத்தத்தையும் எல்லாம் ஒவ்வொன்றாக துருவி விசாரிக்கும் பொழுது மாட்டிக்கொள்வார். கடுமையாக மாட்டிக்கொள்வார். ஏனென்றால் அல்லாஹ் வாய்க்கு லொக் போட்டுடுவான். அன்புக்குரியவங்களே, அடுத்தவங்களை விசாரிக்கிறது லேசி. அன்புக்குரிய பெற்றார்களே, பிழை செஞ்ச பிள்ளைய கை கட்டி வச்சு நாங்கள் அவர் எதுவும் பேச முடியாமல் அவரை லாக் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு கடுமையாக விசாரிக்கிறது வெரி சிம்பிள்,
வெரி சிம்பிள். அன்புக்குரியவங்களே, ஹில்யத்துல் அவுலியா என்ற கிதாப் எழுதுறாங்க. மஅ்மூன் இப்னு மிஹ்ரான் என்றவர் சொல்றாரு, ஒரு முத்தகியாக ஒரு மனிதன் மாறலாம் எதுவரைக்கும் என்றா, தன்னுடைய பிஸ்னஸ் பார்ட்னரை விசாரிக்கிறதை விடவும், ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் நீங்கள் ஏன் அதை செஞ்சீங்க, ஏன் என்கிட்ட கேட்காம எந்த கடைகளுக்கு இந்த வேலையை செஞ்சீங்க, நீங்கள் எவ்வளோ எடுத்தீங்க என்று தன்னுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் அல்லது தனக்கு கீழே வேலை செய்கிற ஒருத்தரை விசாரிப்பதை விடவும் கடுமையாக யாரு தன்னை விசாரிக்கலையோ, யாரு அந்த செல்ஃப் இன்குவாரி செஞ்சு கொள்ளலையோ அவரு நிச்சயமாக முத்தகையாக முடியாது என்ற செய்தியை ஹில்யத்துல் அவுலியா என்ற கிதாப்ல எழுதுறாங்க. அன்புக்குரியவங்களே, சஹல் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, அல் முஃமின், உண்மையான ரியல் முஃமின் அவர் யாரெண்டா, மன் ராகப ரப்பஹ், அல்லாஹ்வுக்காக எப்பையும் தன்னை கண்காணிச்சு கொண்டு, வஹஸப நஃப்ஸஹ், எப்பையும் தன்னை செல்ஃப் இன்குவாரி செஞ்சு கொண்டே இருப்பார். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, எடுத்தது, பிடிச்சது, தொட்டது, பார்த்தது, சிந்திச்சது, கற்பனை பண்ணினது, பிளான் பண்ணினது, இதுக்கே அல்லாஹ் விசாரிப்பான் என்றால், சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு அல்லாஹ் விசாரிப்பான் என்றால், எங்களோட லைஃப்ல ஒவ்வொன்றையும் நாங்கள் யோசிப்போமே, நாங்கள் செல்ஃப் இன்குவாரி செஞ்சு கொள்ளல, நிச்சயமாக டே ஆஃப் ஜட்மெண்ட்ல பெரியதொரு மாட்டுவோம், கலண்டு கொள்ள முடியாது. எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருசா இல்லை, மிச்சம் தேவையில்லை. ஆஃப்டர் எவ்ரி சலா, ஒவ்வொரு தொழுகைக்கும் பின்னால மிச்சம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ், ஒரு 30 செகண்ட்ஸ் கண்ணை மூடி, நான் இப்போ தொழுதேன், இந்த தொழுகை சரியா, இந்த தொழுகையால் அல்லாஹ்வுக்கும் எனக்கும் இடையில் உள்ள அந்த கம்யூனிகேஷன், அந்த பாண்டிங் அது சரியாக இருந்துச்சுதா, அல்லது என்ற பொடி மட்டும் நான் தொலை, ஏண்ட உள்ளம் எங்கெங்கேயோ ட்ரிப் அடிச்சுட்டு வந்துச்சுதா என்று நாங்கள் ஒவ்வொரு சலாவுக்கும் பின்னால் ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் எங்களை நாங்கள் செல்ஃப் இன்குவாரி செஞ்சு கொண்டு, நான் 3வது ரக்காத்தில் இந்த இடத்துல நான் என்ன மறந்து வேற எங்கேயும் யோசிச்சு தொழுதேனே, சரி இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் ப்ரேயர் அசர் சொல்லும் பொழுது அந்த பிழை நடந்திடக்கூடாது என்று எந்த முஃமின் அப்பப்ப தன்னை செதுக்கி கொள்றானோ இவன் வெற்றி அடைஞ்சிருவான். அன்புக்குரியவங்களே, அண்டண்டைக்கு அப்பப்ப எங்களை நாங்கள் விசாரிச்சு கொள்வோம், எங்களை நாங்கள் சரி செஞ்சு கொள்வோம். எப்பையும் வாழ்க்கையில் பழக்கமாக்குங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹோட என்ன பிஸியாக இருக்கலாம், துஆ ஓதும் வரைக்கும் இருக்கிறது இருக்காதது அது ரெண்டாவது, அது தனிப்பட்ட விருப்பம். ஆனால் கொஞ்ச நேரம் ஒரு 30 செகண்ட்ஸ் உட்கார்ந்து, முதலாவது அஸ்ஸக்ஃபிருல்லாஹ். ஏன் அஸ்ஸக்ஃபிருல்லாஹ் சொல்கிறேன்? யா அல்லாஹ், என்ன மீறி நான் ஒன்றை சிந்திக்காம வேற ஒரு மைண்ட் செட்டில் தொழுது இருந்தா, எல்லாம் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு யா அல்லாஹ் என்று சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் கண்ணை மூடி, இந்த தொழுகையால் அல்லாஹ்வுக்கும் எனக்கும் இடையில் உள்ள இந்த கம்யூனிகேஷன் இன்னும் இம்ப்ரூவ் ஆகிருக்குதா அல்லது சேம் லெவலில் தான் இருக்குதா, நெக்ஸ்ட் ப்ரேயர் டைம் வரும் பொழுதோ அதை இம்ப்ரூவ் ஆக்குறதுக்கு நெக்ஸ்ட் ப்ரேயர் டைம் நான் என்ன செய்யணும்? அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, மிச்சம் தேவையில்லை. ஒவ்வொரு நாளும் எங்களோட கேஷரை லாக் பண்ணுற நேரம், எங்களோட கடையை நாங்கள் மூடுற நேரம், கொஞ்சம் மிச்சம் இல்லை, ஒரு 1 மினிட் கொஞ்சம் கண் மூடி, இந்த காலையில் கடைக்கு வந்ததிலிருந்து என்னுடைய கொடுக்கல் வாங்கல் சரியாக செஞ்சேனாம். மேலிருந்தொத்தன் நான் எப்படி கடையில் கேமராவை போட்டு எனக்கு கீழே வேலை செய்கிறவங்களை அவங்க நம்பிக்கையாக இருந்தாலும் ஒரு கேமராவை போட்டு வச்சு அப்பப்போ நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். கிச்சனுக்கு போனவன் இன்னும் வரல, என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறான், எங்களுக்கு அதுக்கும் மேலிருந்து ரப்பு எங்களை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறானே. கொஞ்சம் எங்களோட கடையை எங்களோட ட்ராயர் லாக் பண்ணும் பொழுது ஒரு 1 மினிட் கொஞ்சம் கண் மூடி, இன்றைய நாள் என்னுடைய இந்த பிஸ்னஸ் எப்படி அமைஞ்சிச்சது என்று அப்பப்போ சின்னொரு சுய விசாரணை. அண்டண்டைக்கு எங்களோட கணக்கு வழக்குகளை பார்க்கும் பொழுது மிச்சம் இல்லை, ஒரு 5 மினிட்ஸ் உட்கார்ந்து ஏண்ட லைஃப் இன்றைக்கு எப்படி போச்சது. அன்புக்குரிய வாலிபர்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு ஒண்டே இந்த ஜும்மா முடிஞ்சது,
ஜும்மாவுக்கு ஒரு கொமெண்ட்ஸ் அடித்தோம், நல்ல ஜும்மா, அல்லது கொஞ்சம் இது அவ்வளோ நல்லம் இல்லை, அல்லது கொஞ்சம் டைம் கூட, அல்லது கொஞ்சம் சவுண்ட் கூட, இந்த கொமெண்ட்ஸ் அனுப்பாட்டிட்டு இன்றைக்கு ஒரு நாள் ஜும்மா தொழுது ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்றதோட ஒவ்வொருத்தரும் ஒரு 30 செகண்ட்ஸ் கண்மூடி இன்றைக்கு என்ற ஜும்மா, இன்றைக்கு நான் வந்த டைம், இன்றைக்கு நான் வந்த மெத்தட், இன்றைக்கு நான் வந்த அமைப்பு, நான் வந்த டைம் அல்லாஹ் எக்ஸெப்ட் பண்ணிருப்பானா இல்லையா என்றது ஒரு 30 செகண்ட் ஜஸ்ட் என்ன செய்வோம்? அல்லது அதுவும் கஷ்டமா ஒரு 15 செகண்ட்ஸ் கொஞ்சம் கண்மூடி எங்களை நாங்கள் செல்ஃப் இன்குவாரி செஞ்சு கொள்வோம் என்றா அல்ஹம்துலில்லாஹ் உலகத்தில் எல்லாத்தையும் டபுள் செக் பண்ணுறோம். நாங்கள் கதவை மூடிட்டு திருப்பி ரீசெக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறோம், லொக் ஆவிருக்குதா, பெட்லாக்கை போட்டுட்டு கடையில் அதை இன்னொருக்க இழுத்து பார்க்குறோம், ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கொள்கிறோம், இது லாக் ஆவிருக்குதா, எல்லாம் ரெடியாகி கடைசியாக வீட்டிலிருந்து வெளியே வர நேரம் லாஸ்ட்டாக இன்னொரு முறை கண்ணாடிக்கு முன்னால் எங்களை நாங்கள் ரீசெக் பண்ணிக்கொள்கிறோம், எல்லாம் ஓகேயா பர்ஃபெக்டாக இருக்குதா. அன்புக்குரியவங்களே, எங்களோட அமலையும் இபாதத்தையும் எங்களோட ஈமானையும் ரீசெக் பண்ணிக்கொள்வோம். ஏனென்றால் கியாமத்தில் அல்லாஹ் எல்லாம் மீசானில் போட்டு நிறுத்திட்டு, அடியானே எல்லாம் கொண்டிருக்கிறாய் வாப்பா, எந்த விளைவுசும் இல்லை, ஓண்ட 52 ஜுமாவுக்கு எந்த விளைவுசும் இல்லை வாப்பா என்றால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூட முடியாது. அல்லாஹ் அல்-யௌம நஹ்திம் லாக் பண்ணிடுவான். இதைத்தான் யா அல்லாஹ் நான் லேட்டாக அல்லாஹ் எக்ஸ்பிளைன் கூட பண்ண முடியாது என்றால், அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, கடுமையாக மாட்டிக்கொள்வோம். மனிதன் மறதியாளன், மறந்துடுவோம். பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஒத்தர் ஞாபகப்படுத்தலாம், அல்லாஹ் விசாரிப்பான், பேசுறதையும் விசாரிப்பான், கொஞ்சம் அடக்கமாக பேசுவோம். எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவருடைய விசாரணை மன்றத்தில் லேசாக தப்பிக்கக்கூடிய ஸ்ரீதேவிகளாக வாழ்ந்து மௌத்தாவக்கூடிய தௌஃபீக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மனைவருக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, இந்த துனியாவில் வாழ்ந்த வாழ்க்கை யா அல்லாஹ் கியாமத்தில் தோல்வியாளர்களாக ஆக்கிடாம பாதுகாத்துரு ரஹ்மானே. யா அல்லாஹ் துனியாவும் துனியாவுடைய எல்லா சுகண்டிகளும் நிஅமத்துகளும் யா அல்லாஹ் கியாமத்தொட்டும் எங்களை செய்திருப்பாமைக்கக்கூடிய அந்த நல்ல முத்தகையாக நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. கயாமத்துடைய நாளையில தனிய விசாரிப்பாயா அல்லாஹ், தலைக்கு ஒரு ஜானுக்கு மேல சூரியனை வச்சு கொண்டு விசாரிப்பாயா அல்லாஹ், துருவி விசாரிப்பாய் ரஹ்மானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல நீ எங்களை துருவி விசாரிக்க ஆரம்பிச்சாயண்டா நாசமாகிடுவோம் ரஹ்மானே. அப்படியானவர்களாக எங்களாக்கிடாதே ரஹ்மானே. இதுவரை காலமும் எங்களோட பார்வை, கேள்வி, செவிப்புலன், கற்பனை என்று எங்களோட வாழ்க்கையில் நடந்த அத்துணையும் யா அல்லாஹ் மன்னிச்சு விடுவாயாக. எங்களோட வாழ்க்கையில் நடந்த பிழைகளை யா அல்லாஹ் நினைச்சு உள்ளத்தில் எடுத்து உன்னிடத்தில் கையேந்தி கண்ணீர் சிந்தி அதற்கான உண்மையான தௌபாவை அடைந்து கொள்ளக்கூடிய தௌஃபீக யா அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் அடுத்த ஜுமாவிலிருந்து இமாம் மிம்பருக்கு ஏறுறதுக்கு முன்னால ஜுமாவுக்கு வந்து ஜுமாவினுடைய நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய சீதேவிகளாக நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் சக்கராத்துடைய நிலைமை யா அல்லாஹ் சொர்க்கத்தை பார்த்த வண்ணம் சிரிச்ச முகத்தோட கலிமா ஷஹாதாவோட மௌத்தாவக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் கியாமத் நாளுடைய தோல்வியாளர்களாக எங்கள் ஆக்கிடாதே ரஹ்மானே. கியாமத்துடைய வெற்றியாளர்களாக நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. என்னென்ன பிரச்சனைகளோட இன்றைய ஜுமாவில் வந்து உட்கார்ந்திருக்கிறோம் ரஹ்மானே, அத்துணை பிரச்சனையும் உனக்கு தெரியும் யா அல்லாஹ். அத்துணை பிரச்சனைகள் இருந்தும் எங்கள் அவசரமாக வெளிக்கொணர்ந்திரு யா அல்லாஹ். கடல் கடந்து வாழக்கூடிய எம்முடைய ஈமானிய பலஸ்தீன உறவுகள் அவசரமாக விடியல நசீபாக்கி யா அல்லாஹ். அவர்களுடைய பிரச்சனையிலிருந்து நல்ல ஈமானிய பாடத்தை எங்களுக்கு உணர்த்திரு ரஹ்மானே. வாஹிர தாவானா அனில் الحمدلله رب العالمين. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله
وحده لا شريك له، ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله، وأحذركم يوما عبوسا قمطريرا. قال الله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم.